த ஃப்ளிக்ஸ் ஜெட்ஸ் தமிழ் சேனலுக்கு வந்ததுக்கு நன்றி. இந்திய மற்றும் உலக மொழிகளில் உள்ள படம் மற்றும் சீரியல்ஸை அலசி ஆராய்ஞ்சி அக்குவேர் ஆணிவேர் ஆக்கி பார்க்கலாமா வேணாமான்னு நீங்க முடிவு பண்றதுக்கு ஒரு ரேட்டிங் கொடுக்கறது தான் என்னுடைய வேலை. வாங்க இன்னைய வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நாம பார்க்க போறது நெட்ஃபிளிக்ஸ்ல வெளியாயிருக்கிற ஸ்டீவன் படத்தோட விமர்சனம். இதுல கோமதி சங்கர், ஸ்மிருதி வெங்கட் மற்றும் மைக்கேல் தங்கதுரை முக்கிய வேடங்கள்ல நடிச்சிருக்காங்க. இசை ராகவ் ராயன், இயக்கம் மிதுன். ஸ்டீவன் ஒரு சைக்கோ கிரைம் த்ரில்லர். 9 பெண்களை கடத்தி கொலை செஞ்ச ஒருத்தனை போலீஸ் வலைவீசி தேடுது. அப்போ ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல ஸ்டீவன் தானே போய் சரண்டர் ஆறாரு. ஆள் கிடைச்சாச்சு. ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னா 9 பெண்களோட டெட் பாடிஸ் எங்க இருக்குன்னு போலீஸுக்கு தெரியாது. தவிர 9 பெண்களை கொண்ட சீரியல் கில்லரோட மனநிலை எப்படி, இவன் முழு சைக்கோவா, ஜெயிலில் வச்சு தண்டனை கொடுக்க முடியுமா இல்ல மனநல காப்பகம் தானா, இப்படி பல கேள்விகள் இருக்கிறதுனால போலீஸ் ஒரு சைக்காலஜிஸ்டான டாக்டர் சீமாவை இது விஷயமா இன்வெஸ்டிகேட் செய்ய அப்பாயிண்ட் செய்யறாங்க. இது ஸ்மிருதி வெங்கட் நடிச்ச பாத்திரம். இந்த கேஸ்ல எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி பாடிஸை கண்டுபிடிச்சு குத்தவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கான பொறுப்பு போலீஸ் இன்ஸ்பெக்டர் மைக்கேலுக்கு கொடுக்கப்படுது. இது மைக்கேல் தங்கதுரை நடிச்ச பாத்திரம். ஸ்டீவனை விசாரிக்க அவனுடைய பழைய சிறு வயது வாழ்க்கை, குடிகார அண்ட் அப்யூசிவ் அப்பா அம்மா, அவங்களுடைய சாவுல உள்ள மர்மங்கள், இப்படின்னு கதை வளர்ந்துகிட்டே போகுது. டாக்டருடைய அசஸ்மெண்ட் படி ஸ்டீவன் எதையோ மறைக்கிற மாதிரி அவங்களுக்கு தோணுது. அவன் நிறைய பொய் சொல்றதையும் அவங்க சில டெஸ்ட் மூலமா கண்டுபிடிக்கிறாங்க. பாடிஸை அவன் டிஸ்போஸ் செஞ்சதா சொல்ற காட்டுக்கு போய் பார்த்தா அங்க சில ஆடை ஆபரணங்கள் கிடைக்குதே தவிர பாடிஸ் இருந்ததுக்கான அடையாளமே இல்லை. இதனாலலாம் ஒருவேளை ஸ்டீஃபன் அங்க நிஜமாவே கொலைகளை செஞ்சானா இல்லையா அப்படிங்கிற சந்தேகமே போலீஸுக்கு வருது. இதுல நடுவுல ஸ்டீஃபனுக்கும் வேற ஒரு பொண்ணோட ஒரு தொடர்பு இருந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணையும் போலீஸ் தீவிரமா தேடுறாங்க. கடைசியில என்ன ஆச்சு? இதுதான் ஸ்டீஃபன் படத்தோட மொத்த கதையே. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, தமிழ் சினிமால ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு பியூர் சைக்கோ த்ரில்லர் பாணி கதை வந்திருக்கிறது தான். நார்மலி இந்த ராட்சசன் பாணியில கொடூரமான கொலைகள், போலீஸ் இன்வெஸ்டிகேஷன், திடுக்கிடும் திருப்பங்கள், இந்த மாதிரி கதை தான் வரும். இதுல முதல்லயே கொலைகாரன் சரண்டர் ஆயிடுறான். இன்ஃபேக்ட் 9 கொலைகள்னாலும் ஒரு கொலையை கூட இவங்க கொடூரமாலாம் காட்டல. அஃப்கோர்ஸ் வேற சில 2-3 ரத்த கலரியான காட்சிகள் இந்த படத்துல இருக்கு. இந்த படத்தோட மெயின் ஃபோக்கஸே அந்த சைக்காலஜிஸ்ட்டுக்கும் மென்டல் பேஷண்ட்டுக்கும் நடுவில் இருக்கிற இன்டராக்ஷன்ஸ், அதை பேஸ் பண்ணி போலீஸ் நடத்துகிற இன்வெஸ்டிகேஷன்ஸ், இப்படி தான். இதில் சஸ்பென்ஸே ஸ்டீஃபன் ஏன் இந்த கொலைகளை செஞ்சான், ஏன் இப்போ திடீர்னு சரண்டர் ஆனான், அந்த பாடிஸ்லாம் எங்க, இப்படி தான் கதை நகருது. அதனால ரொம்பவே ஒரு வித்தியாசமான ஒரு சீரியல் கில்லர் படமா இது இருக்கு. ப்ரெடிக்டபிளாகவே இல்லை. பாராட்டுகள். இன்னொரு நல்ல விஷயம் இதோடைய திரைக்கதை, எடிட்டிங், இதெல்லாம் தான். ஒரு சைக்கோவோட மனசுக்குள்ள டிராவல் ஆகிறதுனால ஒரே விஷயத்த பல முறை வேற வேற மாதிரி காட்ட வேண்டியது இருக்கும். ஒவ்வொரு முறையும் சிறு சிறு மாற்றங்கள் இருக்கும். இதுல எது உண்மை எது பொய் அப்படின்னு எல்லாருமே மண்டையை பிடிச்சிப்பாங்க. ஆனா இதெல்லாம் கன்ஃபியூஷன் இல்லாம அழகா படமாக்கப்பட்டிருக்கு. அதுக்கும் ஒரு பாராட்டுகள். அதே மாதிரி கிளைமேக்ஸ்ல நாம எதிர்பாராத ட்விஸ்ட் எல்லாம் உண்டு. கொஞ்சம் எனக்கு இது சில விஷயங்கள் நம்ப முடியாம இருந்தது. ஆனாலும் அது நல்லாவே தான் இருந்தது. கடைசியில ஆனா இவங்க ஒரு முக்கியமான கேள்விக்கு விடை கொடுக்காம தொடரும் போட்டு முடிச்சது எனக்கு சுத்தமா சரியாவே படல. இதுக்கு மேல இதுல எதுவும் சொல்ல முடியாது. ஸ்பாய்லர் ஆகலாம். நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கங்க. நடிப்புன்னு பார்த்தா ஆனா எல்லாமே ஒரு ஆவரேஜ் ரகமா தான் இருந்தது. இன்ஃபேக்ட் இந்த சினிமோட்டோகிராஃபி, பிஜிஎம் இதெல்லாம் கூட கொஞ்சம் ஓகே ரகம் தான். நார்மலி இது மாதிரி படங்கள்லாம் ஒரு இறுக்கமான ஒரு டென்ஷன் ஃபில்டான ஒரு ஃபீல் கொடுக்கும். ஆனால் இந்த படத்தில் அப்படி இல்லை. அதுக்கு இவங்களுடைய அந்த லைட்டிங், கேமரா ஆங்கிள்ஸ் இதெல்லாமும் ஒரு கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர்னு நான் நினைக்கிறேன். சரி, அப்போ இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னா கண்டிப்பாக ஒரு தடவை இந்த படத்தை பார்க்கலாம். இந்த மாதிரி சைக்கோ கிரைம் த்ரில்லர் ஜானரா பிடிச்சவங்களுக்கு இந்த படம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை சில விஷயங்கள் அவங்க ஏற்கனவே பார்த்தா மாதிரி இருக்கலாம். அதே மாதிரி ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு கூட இது கண்டிப்பா பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. குடும்பத்தோடயே பார்க்கலாம். ஆனா சிறு வயது ஆடியன்ஸுக்கு இது உகந்ததில்ல. இந்த படத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 5 அவுட் ஆஃப் 10 ஸ்டார்ஸ். மீண்டும் ஒரு முறை இன்னொரு விமர்சனத்தோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உலகத்தரமான படம் மற்றும் சீரியல்களை நீங்க பார்க்கணுங்கிறதுக்காக பல சினிமா சீரியல்களை பார்த்து அதுலேருந்து சரியானதை மட்டும் அடையாளம் காட்டுறது தான் இந்த சேனலோட குறிக்கோள். நன்றி.